இன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷல் என்ன பார்ப்போம்? மீன் தான். அழகான குட்டி 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 க்யூட்டான சாலை மீன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த சாலை மீனில் நான் என்ன பண்ண போகிறேன், கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி போகிறேன். இந்த கல்லுப்பு தான் இதுக்கு ஸ்க்ரப்பர். இப்போ இந்த மீன் கழுவுறதுக்கு வந்து இந்த உப்பு தான் ஸ்க்ரப்பர், கல்லுப்பு தான். எவ்வளோ வரைக்கும் வருது பாருங்க. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ சுத்தமாக இருக்குது மீன். ஒரு அழுக்கெல்லாம் இல்லாமல் மீன் வாடையே வராது இந்த மஞ்சத்தூள் போட்டு போகும்போது. மீன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மீன் எடுத்துக்கிட்டேன். பூனை வந்துருச்சு அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே மீன் வாசனைக்கு. தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு மாடல் மீன் குழம்பு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச். முட்டை தோசை, மீன் குழம்பு எல்லாம் செய்வேன். சண்டேனாலே ஒரு ஸ்பெஷல் தான். இப்போ நான் நல்லா பழுத்த தக்காளி வந்து ஈஸியாக மசிஞ்சிருக்கோம். இது ரொம்ப அப்படியே கத்திக்க கல்லாட்டம் இருக்குப்பா, பிசையவே முடியல. இப்போ நான் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். முதல்ல இந்த மீனில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த மீனில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம், அதுமாதிரி இந்த தக்காளி கல்லுப்பு மீதியை போட்டுப்போம். இப்போ இதில் உப்பு படிக்கிட்டோம் இந்த மீனில். இந்த புளி ஊற்றுறதுனால மீன் வந்து நல்லா வெறப்பாக தான் இருக்குங்க, தவிர கொலக்கொலன்லாம் ஆகாது. எலுமிச்சம்பழம் ஊற்றின மாதிரி இது நல்லா புளிப்பு பட்டவுடனே நல்லா இதுவாக இருக்கும், வெறப்பாக தான் இருக்கும் மீன். இப்போ நான் இதில் வந்து மற்ற புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கிறேன். நிறைய புளி இது மீன் குழம்பு வைக்க போகிறேன், சேர்த்து வைக்க போகிறேன் நாளைக்கும். பாருங்க, நம்ம அந்த மாதிரி மீன் குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. மீன் குழம்பு வச்சு காலையில் டிஃபன் முடிச்சிடலாம், மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். வேணுன்னா நாளைக்கு இல்லை ரசம் பண்ணி வச்சுக்கலாம் சைடு டிஷ். அப்போ நம்மளுக்கு வேலைகள் வந்து குறையும், மற்ற வேலைகளை கவனிப்போம். இப்போ நான் எல்லா புளியும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்ட மாதிரி நல்லா எல்லா புளியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கலக்கிக்கிடலாம். இப்போ இதில் 2-3 பச்சை மிளகா, மிளகாத்தூள் எல்லாம் போடணும். இப்போ
2 பச்சை மிளகாய் பாருங்க போட்டுப்போம். பச்சை மிளகாய் இருக்கட்டும். குழம்பு மிளகாத்தூள் போடணும். ஆச்சி குழம்பு மிளகாத்தூள். சாம்பார் வெங்காயம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொதிக்க விட்டாங்க. முட்டை வேகப்படும். நல்லா கொதிக்கு குழம்பு. அதெல்லாம் நல்லா தாளிக்கணும். முட்டை வேகுது. வரமாட்டேன்றது, அதனால தான் கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். தோசை அப்போ தான் நல்லா வரும். கொஞ்சம் கல் உப்பு போட்டு தேய்ச்சிக்கோங்க. தோசை பிஞ்சு பிஞ்சு போகுதுப்பா. இப்போ நல்லா வருதா பார்ப்போம். முட்டை தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். முட்டை தோசை வித் மீன் குழம்பு. மீன் குழம்பு தயாராகுது. முட்டை தோசை பண்ண போகிறேன். முதல்ல சாதா தோசை. தோசை பிக்காமல் வருது. இனிமேல் முட்டை தோசை பண்ணலாம்.
ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தோசை பிக்காமல் வருது. முட்டை தோசை, மீன் குழம்பு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாதான். நான் ஒரு சட்டியில் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மீன், புளி, மிளகாத்தூள், உப்பு, அதை இதில் போட்டுக்கிறேன். இதை அப்படியே தாளிக்க வேண்டியது. சூப்பர். முட்டை தோசை தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு தோசை. இன்னும் ஒரே ஒரு முட்டை தோசை. இப்போ இன்னும் ஒரு முட்டை உடைச்சிட்டு இப்படி தட்டிட்டு இதுக்கு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் சுவையான முட்டை தோசை, மீன் குழம்பு. மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஒன்றுமே இது தாளிக்க வேண்டியது. தாளித்து போட்டேன்னா மீன் குழம்பு ஆயிடுச்சு. தாளிச்சாச்சு. மீன் குழம்பு, முட்டை தோசை. சார் சாப்பிட வாங்க. முட்டை தோசை, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு.